உலகம் அழிய போகுதா? சில பேர் அப்படிதான் நம்புறாங்க. இன்னைக்கு நம்ம எதிர்காலத்தை பத்தி ரொம்பவே அதிர்ச்சிகரமான சில கணிப்புகளை சொல்ற ஒரு வீடியோவை ஆழமா பார்க்க போறோம். இது சும்மா ஒரு கற்பனை இல்ல, சில டேட்டாவை அடிப்படையா வச்சு முன்வைக்கப்படுற ஒரு தீவிரமான பார்வை. வாங்க அதை என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வெறும் நம்பர்ஸ மட்டும் சொல்லல, அது அறிவியல் தரவுகளையும் உலக அரசியல் பற்றிய கருத்துக்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான ஆனா கொஞ்சம் கவலைப்பட வைக்கிற ஒரு படத்தை நமக்கு காட்டுது. இது வெறும் கணிப்பு மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய வார்னிங். இந்த வீடியோவின் படி 3 முக்கியமான எச்சரிக்கைகள் இருக்கு. 1, சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட அச்சுறுத்தல். 2வது, அதுக்கு மக்கள் எப்படி எதிர்வினையாற்றாங்கன்னது. 3வது, உலக நாடுகள் மத்தியில நடக்கிற அதிகார போட்டி. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் எச்சரிக்கை, இது நம்ம உயிருக்கே நேரடி ஆபத்தா வரக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை பத்தினது. இந்த எச்சரிக்கையோட மையம் வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு வேர்க்கும் போது அந்த வேர்வை காத்துல ஆவியாயி நம்ம உடம்ப கூலா வைக்குது இல்லையா? ஆனா காத்துல ஈரப்பதம் ரொம்ப அதிகமா இருந்தா நம்ம வேர்வை ஆவியாகாது. அப்போ நம்ம உடம்பால தன்னைத்தானே கூல் பண்ணிக்க முடியாது. இந்த ஆபத்தான நிலையை அளவிடுறது தான் வெட் பல்ப் டெம்பரேச்சர். இந்த வீடியோ சொல்றபடி 35 டிகிரி செல்சியஸ் வெட் பல்ப் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த நிலைமையில ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் இருந்தா கூட அது உயிருக்கே ஆபத்தாகிடும். ஏன்னா அந்த சமயத்துல நம்ம உடம்போட கூலிங் சிஸ்டம் மொத்தமா வேலை செய்யறத நிறுத்திடும். இந்த ஆபத்து குறிப்பா இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லயும் ரொம்ப அதிகம்னு அந்த வீடியோல பேசுறவர் சொல்றாரு. ஏற்கனவே இந்தியாவோட சில பகுதிகள்ல கடந்த சில வருஷங்களா இந்த மாதிரி ஆபத்தான வெப்பநிலை பதிவாகிருக்கு. ஆனா சரியான புள்ளி விவரங்கள் இல்லாததால இந்த வெப்பத்தினால ஏற்பட்ட இறப்புகளோட எண்ணிக்கை சரியா தெரியல. இந்த வீடியோ சொல்ற இன்னொரு விஷயம், நம்ம மனித வரலாற்றிலேயே மிக வெப்பமான ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமா. குறிப்பா 2023லிருந்து 2026 வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பாத்தேராத அளவுக்கு வெப்பம் பதிவாகும்னு அது எச்சரிக்குது. சரி, இந்த மாதிரி சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்கள்லாம் வந்தா மக்கள் எப்படி யோசிப்பாங்க? இதுதான் அந்த வீடியோல சொல்ற 2வது எச்சரிக்கை. டியூமர் குழுக்கள்னு சொல்லப்படுற சிலரை பத்தி இந்த வீடியோ பேசுது. இவங்க யாருன்னா, உலகம் ஒரு பெரிய பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நம்புறவங்க. அதனால எப்படியாவது தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் காப்பாத்திக்கணும்னு ரொம்ப தீவிரமா சில வழிகளை தேடிட்டு இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? சிலர் பூமிக்கு அடியில பங்கர்ஸ், அதாவது பதுங்கு குழிகள்லாம் கட்டுறாங்க. இன்னும் சிலர் நியூசிலாந்து மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட பாதுகாப்பான நாடுகளுக்கு போறதுக்கு பிளான் பண்றாங்க. ஏன், சிலர் அவசர காலத்துல உடனே தப்பிச்சு போறதுக்கு டூம்ஸ்டே விமானங்கள்னு பிரத்யேக விமானங்களை கூட தயாரா வச்சிருக்காங்களாம். ஆனா இந்த அச்சுறுத்தல் எல்லாம் வெறும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது தானே? இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிகார போட்டி நடந்துட்டு இருக்கா? இந்த வீடியோவின் படி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. இப்போ இந்த வீடியோவோட ரொம்பவே அரசியல் ரீதியான பகுதிக்கு வந்திருக்கோம். இது உக்ரைன் போர் மற்றும் உலக வல்லரசுகளோட பங்கு பத்தினது. இந்த வீடியோ உக்ரைன் போர் தீவிரமானதுக்கு அமெரிக்காவோட செல்வாக்கு ஒரு முக்கிய காரணம்னு குற்றம் சாட்டுது. அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கிய அமெரிக்காவோட ஒரு கைப்பாவையாகவும் சித்தரிக்குது. இது ரொம்ப கடுமையான ஒரு குற்றச்சாட்டு. ஆனா இதுதான் அந்த வீடியோவோட பார்வை. அந்த வீடியோல பேசுறவரு ரஷ்யா, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுறாரு. ரஷ்யாவும் சீனாவும் மத்த நாடுகள பெருசா ஆக்கிரமிச்சதில்ல. ஆனா அமெரிக்கா மட்டும் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் 70க்கும் மேற்பட்ட தடவை மத்த நாடுகள்ல தலையிட்டு ஆட்சி மாற்றங்களை செஞ்சிருக்குன்னு வாதிடுறாரு. இந்த வீடியோவின் படி அமெரிக்காவோட இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னாடி இருக்கிறது அமெரிக்க டீப் ஸ்டேட்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு தான். டீப் ஸ்டேட்னா அரசாங்கத்துக்குள்ளேயே அதிகாரப்பூர்வமா இல்லாம ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கிற ஒரு குழு. ஜார்ஜ் சோரோஸ் மாதிரி ஆளுங்க எல்லாம் இதுல இருக்கிறதா அந்த வீடியோ சொல்லுது. சரி, இப்போ இந்த 3 எச்சரிக்கைகளையும் ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த வீடியோ 3 விஷயங்களை இணைக்குது. நம்மள பாதிக்கிற மோசமான காலநிலை, அதிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ற மக்கள், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய உலக அரசியல் அதிகார போட்டி. அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். இதெல்லாம் தனித்தனி பிரச்சனைகளா, இல்ல ஒரே பெரிய உலகளாவிய மாற்றத்தோட வெவ்வேறு அறிகுறிகளா? இந்த வீடியோ சொல்ற இந்த சித்திரம் உண்மையா இருந்துச்சுன்னா நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதுதான் இந்த வீடியோ நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி.